இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 28வது தசகம் அஷ்டாவிம்ச தசகः சக்தி அவமான தோஷக. அதாவது சக்தியை அவமானப்படுத்தினதனால ஆம், சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் நேர்ந்த ஒரு துன்பம். அத பத்தி தான் இதுல பார்க்க போறோம். சோ யாராவே இருந்தாலும் அந்த சக்தியை அவமானப்படுத்தக் கூடாதுங்கிறது தான் இதுல ஒரு கதையா நம்மளுக்கு சொல்றா. சோ இதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இது வந்து பூர்வ பீடிகை ஃபார் பார்வதி அவதாரம் அண்ட் மகாலட்சுமி அவதாரம். சோ அதெல்லாம் அடுத்த தசகத்துல நம்மளுக்கு வரும். சோ அதுக்கு இது வந்து பூர்வ பீடிகை. எதனால அந்த அவதாரம் ஆச்சு, பார்வதி அவதாரம் எதனால ஆச்சு, மகாலட்சுமி அவதாரம் எதனால ஆச்சுங்கிறது அதோட பூர்வ பீடிகை தான் இது. சோ இந்த சக்தி அவமான தோஷம் என்னங்கிறது பார்ப்போம். ஒரு சமயம் ஹாலாஹலர் அப்படிங்கிற ஒரு அசுரர் குரூப் இருந்ததுதான். ஹாலாஹலர் அப்படின்னு நிறைய நம்ம பார்த்திருக்கோம். கோலா வித்வம்சின்னு ஒரு குரூப் பார்த்தோம் முன்னாடி. சோ அந்த மாதிரி ஹாலாஹலர் அப்படின்னு ஒரு அசுர கூட்டம். அவ வந்து பிரம்மா கிட்ட வரம் பெற்றிருக்கா. என்னன்னா எல்லாம் இந்த உலகத்தையும் நாங்க ஆளணும் அப்படின்னு சொல்லி. சோ அந்த வரத்தினால உலகத்தையும் தங்களோட பராக்கிரமத்தால் கைப்பற்றினர். அப்ப வந்து ருத்ரரும் விஷ்ணுவும் வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 60,000 வருஷம் போர் புரிஞ்சாலாம் அந்த அசுரர்களை எல்லாம் வந்து கொன்றனர். ஆனா என்ன, அந்த வெற்றிக்கு காரணம் நம்மளுடைய பலம், எங்களுடைய பலம், எங்களுடைய பராக்கிரமம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நினைப்பு. நான் தானே பண்ணினேன் அப்படின்னு இந்த தான்கிற அந்த அகங்காரம் வந்துடுத்து. தங்களுடைய மனைவியான அந்த கௌரியவோ மகாலட்சுமி அந்த ரெண்டு சக்திகளையும் கம்ப்ளீட்டா அவ மறந்து போயிட்டா. நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிற அந்த கர்வம் அவளுக்கு வந்துடுத்தான். சோ அந்த கர்வத்தை பார்த்த உடனே தேவிகள் மனசுக்குள்ளேயே சிரிச்சுண்டாலாம். சோ அந்த தேவி என்ன பண்ணானா, அந்த தேவி முன்னையே நம்ம பார்த்திருக்கோம் ஒரு இதுல. அவ புவனேஸ்வரி தரிசனம் அந்த தசகத்துல பார்த்திருக்கோம். அவ போய் பார்த்த இது புவனேஸ்வரிய தரிசனம் பண்ண உடனே அம்பாள்டேந்து அந்த 3 சக்திகள் தோன்றி மும்மூர்த்திகளோட அனுப்பி வச்சா. அந்த இது நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ அந்த புவனேஸ்வரி வந்து என்ன பண்ணினா அப்படின்னா, அந்த சக்திகள அவ கிட்டேந்து பிரிச்சுட்டா. ஏன்னா அவமானப்படுத்திட்டா. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்ன்ற அந்த மமதை வந்ததுனால, அந்த புவனேஸ்வரி அவ அவ அனுப்பிச்சிருந்த அந்த சக்திகள வந்து சிவன்டேந்தும், விஷ்ணுட்டேந்தும் பிரிச்சுட்டா. அதனால அவ என்ன ஆனா, ஜடம் மாரி ஆயிட்டாளாம். சிவனும், விஷ்ணுவும் சலனமே இல்லாதவர்களாக ஆகிவிட்டனர். சோ அந்த சக்தி இல்லாம, சலனம் இல்லாம மரம் மாரி இருக்கா. அத பிரம்மா பாக்குறார். ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சுட்டார். ஏன் இது நடந்தது? எப்படி நடந்ததுன்னு யோசிக்கிறார். அப்பதான் அவருக்கு தெரியறது, அந்த பராசக்தியுடைய கோபத்தின் விளைவுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே என்ன பண்ணார், அவரும் தான் எத்தனை நாள் இந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும்? அவரே எல்லா தொழிலையும் பார்க்க முடியுமா? முடியாது. அதனால தன்னுடைய புத்திரர்களை கூப்பிட்டா. தக்ஷன், மனு, சனகாதி முனிவர்கள் எல்லாரையும் வந்து அவர் கூப்பிட்டாராம். கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, புத்திரர்களே, அந்த பராசக்தியோட கோபத்தினால ஹரியும் ஹரனும் சக்தி இல்லாம மரம் மாதிரி அசையாம நிக்கிறா. மொத்த பூமியோட பொறுப்பும் இப்போ என்கிட்ட வந்துடுத்து. நான் எவ்வளவு நாள் தான் அவளோட ஸ்திதி சம்ஹாரம் அந்த தொழிலையும் சேர்த்து நான் பார்க்க முடியும். சோ இதுக்கு தவம் ஒன்றுதான் அந்த சக்தியை பலப்படுத்தும். அதனால முன்னாடி மாதிரி அவளுக்கு அந்த சக்தி உடையவர்களாக அவ ஆனோம்னா நம்ம எல்லாரும் தவம் பண்ணி அந்த பராசக்திய சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு தம் பிள்ளைகள் கிட்ட சொல்றாராம் பிரம்மா. உடனே பரம பக்தியோட நீங்க இந்த தவத்தை மேற்கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த தேவி அனுகிரகம் பண்ணி அந்த ஹரிஹரனுக்கு ஹரிக்கும் ஹரனுக்கும் தனித்தனியா சொல்றேன். ஹரிஹரன் ஐயப்பன் ஆயிடும். ஹரிக்கும் ஹரனுக்கும் அவளோட சக்தி மீண்டும் அவளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் சொல்றார். அப்படி நீங்க அந்த தவம் பண்ற அந்த பலனால அவளுக்கு மட்டும் சக்தி கிடைக்க போறது இல்ல. தவம் செஞ்ச உங்களுக்குமே பேரும் புகழும் உண்டாகும். உங்க குலம் விளங்கும். சக்தியோட சக்தி வந்து பிரசாதிச்சா எல்லாருக்குமே நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொல்றாளாம். எந்த குலத்தில் அந்த அன்னை அவதரிக்கிறாளோ அந்த குலம் கீர்த்தியும் புகழும் அடையும் அப்படின்னு சொல்றா.
சோ சக்தியுடைய பார்வை பிரசாதிச்சுதுன்னா இந்த உலகத்துக்கு எல்லாமே நன்மை நடக்கும் அப்படின்னு பிரம்மா சொன்ன உடனே அந்த புள்ளைகள் எல்லாருமா தக்ஷன் முதலானோர் எல்லாரும் உடனே கிளம்புறா, இமயமலைக்கு போறா. அங்க பக்தியோட தியானம், ஜபம், தவம் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறா அம்பாள் மேல. அப்படியே 100 வருஷம் ஆயிடுறது, தவம் பண்ணிட்டே இருக்கா. கடைசியா சச்சிதானந்த ஸ்வரூபிணி அந்த அம்பாள் பாசம், அங்குசம், அபய வரத முத்திரையோட 3 கண்களோட கருணையோட அவ முன்னாடி பிரசன்னமானாளாம். உடனே அந்த பிரம்மபுத்திரர்கள் வேதாந்த வாக்கியத்தால் அவளை வேத வாக்கியத்தால துதிக்கிறா. அம்பாள் உடனே என்ன சந்தோஷப்பட்ட உடனே வேண்டிய வரத்தை கேளுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே சிவன் விஷ்ணு அவளோட சரீரத்துக்கு சாந்திய கொடுக்கணும், அவளை விட்டு பிரிஞ்ச அந்த சக்திகளை மீண்டும் அவளுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்டுண்டாலாம் அந்த தக்ஷன் முதலான பிரம்மபுத்திரர்கள். எந்த குலத்தில் அத அத ஒரு பக்கம் கேட்டுட்டு தக்ஷன் என்ன கேக்குறான்னா, என் குலத்துல தாங்கள் அவதரிக்க வேண்டும், எனக்கே நீங்க மகளாக பிறக்க வேண்டும் அப்படின்னு தக்ஷன் பிரார்த்திக்கிறான். அப்போ அம்பாள் சொல்றா, இதற்கான காரணத்தை சொல்றா. ஏன்னா இவாளுக்கு காரணம் பிரம்மாவுக்கு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி இந்த சக்திய அவமானப்படுத்தினதுனால. சோ இவ அம்பாள் இந்த பிரம்மபுத்திரர்கள் கிட்ட சொல்றா, ஏன் விஷ்ணுவும் சிவனும் இப்படி சலனமற்றவர்களா ஆனா, ஏன்னா சிருஷ்டிக்கு முன்னாடி சிவனுக்கு கௌரின்ற சக்தியையும் விஷ்ணுவுக்கு லக்ஷ்மின்ற சக்தியையும் அவ தந்திருந்தா. அதுதான் நம்ம பார்த்தோம் புவனேஸ்வரி தர்சனத்துல. அப்புறம் அந்த ஹாலாஹலர்களுடன் யுத்தம் பண்ணி அதுல ஜெயிச்சு அவளுக்கு அவளோட சக்தியாலதான் ஜெயிச்சோம், அதாவது தன்னுடைய பலத்தாலதான் ஜெயிச்சோம் தவிர வேற எந்த சக்தியும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ அவமானப்படுத்தினா. தாங்கள் தான் தங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு அகங்காரம் கொண்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்ற, சக்திகளை எப்பவுமே முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், மும்மூர்த்திகள்கிட்டயும் சொன்னேன், சக்திகளை அவளோட அனுப்பும் பொழுதே அவளை ஆதரவோட நடத்தணும், அலட்சியம் செஞ்சா உங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, நீங்கள் அசக்தர்கள் ஆகிடுவீர்கள் அப்படின்னு ஏற்கனவே நான் வார்ன் பண்ணிதான் அம்சேன் சக்திகளை அவ கூட. ஆனா இப்போ அவ அந்த அவமானப்படுத்தினதுனால்தான் இது எல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பிரம்மபுத்திரர்கள் கிட்ட சொல்றா. சிவனும் விஷ்ணுவும் அந்த சக்திகளை துச்சமா நினைச்சதுனாலதான் அவளோட பலம் எல்லாம் இழந்து சலனமற்றவர்களாக ஆனார்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அம்பாள் சொல்றா, இனி ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட அபராதம் நடக்காம இருக்கணும். இப்போ நீங்க என்ன பிரார்த்தனை பண்ணிருக்கேன், உங்களுக்கு நான் வரம் தர கடமைப்பட்டிருக்கேன். அதனால நான் என்ன சொல்றேன், சக்தி அதாவது சக்திகள் மீண்டும் பிறப்பார்கள். ஒரு சக்தி தக்ஷனோட கிரகத்துல பிறப்பா, ஒரு சக்தி பார்க்கடல்ல தோன்றுவா. என்னோட கருணையால அவ 2 பேரும் சிவனையும் விஷ்ணுவையும் அடைவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் கால தாமதம் ஆகும். அது வரைக்கும் இவ சலனம் இல்லாம இருக்க வேண்டாம். ஏன்னா இப்ப ஜடம் மாதிரி ஒரு தொழிலும் புரிய முடியல இல்லையா? சோ அவர்களின் தொழிலை செய்யறதுக்கு என் கருணையால அவளுக்கு இப்போ ஒரு சக்தி உண்டாகும், தற்காலிகமான ஒரு சக்தி. சோ நிரந்தர சக்தி ஸ்வீகாரம்ங்கிறது பின்னாடி இந்த தக்ஷனுடைய பொண்ணும் கடலரசனுடைய பொண்ணும் சேர்ந்த அப்புறம் அது நிரந்தர சக்தி அவளுக்கு வரும். சோ நான் இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம சால்வ் பண்றதுக்கு டெம்பரரியா நான் அவளுக்கு சக்தி தரேன். இனிமே அவ எப்பவுமே தன்னுடைய சக்திகளை ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு. சோ இதுல இப்ப 2 வரமுமே பூர்த்தியாருது. சிவனுக்கும் விஷ்ணுக்குமோ சக்தி கிடைக்கிறது தற்காலிகமா இருந்தாலும், இப்போ கிடைக்கிறது பெர்மனன்ட்டுக்கும் அவ ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டா. அதே மாதிரி தக்ஷனுக்கு என் குலத்துல நீ பிறக்கணும் அப்படின்னு அவன் வரம் கேட்டது அதுவும் பூர்த்தியாருது. சோ எல்லாருடைய இதையும் தேவைகளையும் பூர்த்தி செய்யறா அந்த கருணா கடாட்சியான பராசக்தி.
அதுக்கப்புறம் அம்பாள் திருப்பியும் சொல்றா, எப்போதும் எல்லோரும் தன்னுடைய சக்திகளை ஆதரிக்க வேண்டும். அவளுக்குரிய அந்த பீஜ மந்திரங்களை ஜபம் செஞ்சு 3 சக்திகளையும் தியானம் செய்ய வேண்டும். என்னுடைய 3 ரூபம், அதாவது கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதி எல்லா ரூபத்தையும் சதா தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய ரூபங்களை பத்தி சொல்றா. அதாவது ஆஹ் அவளுடைய ரூபங்கள் 3 விதமான ரூபங்கள். ஃபர்ஸ்ட் வந்து விராட் ஸ்வரூபம், அதாவது அண்ட சராச்சரங்களிலும் சக்தியாக, அதாவது அந்த இந்த லோகங்கள் சராச்சரங்கள் இயங்குவதற்கு காரணமா இருக்கு இல்லையா அந்த சக்தி, அதுதான் வந்து விராட் ஸ்வரூபம். அந்த சக்தி இல்லைன்னா மொத்தமும் ஜடம்தான். சோ அதுக்கு இங்க ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்கிறா. சோ இப்ப வந்து ஃபேன் போட்டா நம்மளுக்கு காத்து வருது, லைட்ட போட்டா லைட் எரியறது. பட் இதெல்லாம் தானா நடக்குமா? அதுக்கு எலக்ட்ரிசிட்டின்னு நம்மளுக்கு ஒண்ணு தேவை இல்லையா? சோ அந்த எலக்ட்ரிசிட்டி தான் அந்த பராசக்தி. நம்ம இந்த பாக்குற மெட்டீரியல் அதெல்லாம் வந்து பிரகிருதி. சோ அந்த பிரகிருதிக்கு சக்தி தருபவள் அந்த அம்பாள் தான். அவள் தான் சர்வவியாபி அப்படின்னு சொல்றான். சோ முதல் ரூபம்ங்கிறது வந்து இந்த விராட் ரூபம். ரெண்டாவது வந்து ஸ்தூல ரூபம், அதாவது இப்போ அவளுக்கு வரம் கொடுக்கறதுக்காக நேர்ல தோன்றினா இல்லையா? சோ அந்த ஸ்தூல ரூபம்ங்கிறது சுந்தரியான ஒரு பெண் ரூபமா இருக்கு. அது வந்து ஆணாகவோ இருக்கலாம், பெண்ணாகவோ இருக்கலாம். அதுதான் நம்ம முதல் இதுல பார்த்தோம், முதல் தசகத்துல. ஆணாக நினைச்சு நம்ம பார்த்தா அது ஆணா நம்மளுக்கு தெரியவா, பெண்ணாக நினைச்சு பார்த்தா பெண்ணாக தெரியவா அப்படின்னு. சோ அந்த ஸ்தூல ரூபம் ரெண்டாவது. மூன்றாவது ரூபம் வந்து சச்சிதானந்த ஸ்வரூபம், அதுதான் பரமானந்த ஸ்வரூபம். அது என்ன அப்படின்னா, இப்ப வந்து தண்ணி இருக்கு, தண்ணியில அலை வந்தாலும் சரி இல்ல நொர வந்தாலும் சரி, அதுக்கு ஆதாரம் என்ன? தண்ணி அப்படிங்கிறது தான். சோ நம்ம கண்ணுக்கு அது நுரையும் தெரியும், அலையும் தெரியும். பட் எல்லாத்துக்கும் ஆதாரம், அதாவது த பேஸ் அப்படிங்கறத பார்த்தோம்னா தண்ணி அப்படிங்கிறது தான் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த உலகத்துல இருப்பது எல்லாமே அந்த சச்சிதானந்தம் தான், எல்லாமே அந்த தேவியின் மயம்தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாமே மாயா அப்படின்னு சொல்ற. சோ இந்த மாதிரி 3 ரூபங்கள் சொல்ற, விராட் ரூபம், ஸ்தூல ரூபம், சச்சிதானந்த ரூபம் அப்படின்னு. இதெல்லாம் வந்து அந்த பிரம்மபுத்திரர்கள் கிட்ட சொல்லிட்டு அந்த மணித்வீப வாசினியான அம்பாள் அங்கேருந்து மறைஞ்சு போனா. சோ சிவனும் விஷ்ணுவும் திருப்பியும் அந்த தற்காலிகமான சக்தி கிடைத்ததன் காரணமாக அவ வேலைய பண்ண ஆரம்பிச்சா. சோ அம்பாளுங்கிறவோ எப்பேற்பட்ட பிரச்சனைக்கும் கண்டிப்பா கருணையோட அருள் புரிவா, எல்லாருடைய துயரத்தையும் தீர்த்து வைப்பா. சோ இப்படியாக இந்த உலகத்துல அந்த சக்திகள் வந்து தக்ஷனுக்கும் சமுத்திரராஜனுக்கும் மகளாக அவதாரம் பண்ற வரைக்கும் தற்காலிகமாக பிரச்சனைகளை தீர்த்து வைத்தாள் அந்த தேவி பராசக்தி. இதெல்லாம் சொல்லிட்டு கடைசி ஸ்லோகத்துல சொல்றார் இவர் பாலேலி நம்பூதிரி என்ன சொல்றார், சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து தன்னுடைய சக்தியை அலட்சியம் பண்ணதுனால தோஷம் வந்தது, தனக்கு அப்படி எதுவும் நேர்ந்து விடக்கூடாது, தான் எப்போதும் ஸ்வதர்மத்தை செஞ்சுண்டு இருக்கணும், அதற்கான அந்த சக்தியை தேவி தந்து அனுகிரகிக்கணும் அப்படின்னு அந்த தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ணி நமஸ்காரம் பண்ணி கேட்டுக்கிறாராம் பாலேலி நம்பூதிரி. சோ இதுதான் சக்தி அவமான தோஷம். சோ இப்ப வேண்டின்னு இருக்கா இல்லையா? சோ தக்ஷனுக்கு பார்வதி பிறக்க போறா, அதுதான் நம்மளுக்கு அடுத்த தசகத்துல அதுதான் வரும். தேவி பீட்ட உற்பத்தி, பார்வதி அவதாரம் வரும், அப்புறம் மகாலட்சுமி அவதாரம். மகாலட்சுமி அவதாரம்ங்கிறது அந்த பார்க்கடல் கடைஞ்சு அதுல இருந்து வருது, எல்லாமே நம்மளுக்கு இனிமே வரும். சோ இதுதான் இதனாலதான் அந்த அவதாரங்கள் ஏற்பட்டதுங்கிறதுக்கு இது பூர்வ கதை. ஓகேவா? ஆரம்பிக்கலாம். லதா சுரேஷ் மாமில இருந்து ஆரம்பிக்கணும் மேம். குட் மார்னிங். நான் கூப்பிட்டுமா மேம்? எஸ் மேம். ஓகே. अष्टाविंश दशकः शक्ति अवमान दोषः।
हालाहलाख्यानसुरान् पुरातु हालाहलाख्यानसुरान् पुरातु निजग्नतुर्विष्णुहरौ रणान्ते निजग्नतुर्विष्णु अरौ गणान्ते स्वेनैव वीर्येण जयोऽयमेवम् स्वेनैव वीर्येण जयोऽयमेवम् तौ मोहितौ दर्पमवापतुश्च तौ मोहितौ दर्पमवापतुश्च हालाहलाख्यानसुरान् पुरातु निजग्नतुर्विष्णु अरौ गणान्ते स्वेनैव वीर्येण जयोऽयमेवम् तौ मोहितौ दर्पमवापतुश्च हालाहलाख्यानसुरान् पुरातु निजग्नतुर्विष्णु अरौ गणान्ते स्वेनैव वीर्येण जयोऽयमेवम् तौ मोहितौ दर्पमवापतुश्च ஓகே. சோ அந்த ஹாலாஹல அப்படிங்கிற அந்த ஒரு அசுர கூட்டம் இருந்தது. வந்து விஷ்ணுவும் சிவனும் பெரிய யுத்தத்துக்கு அப்புறம் அவளை வெற்றி கொண்டனர். வெற்றி கொண்டனதற்கு காரணம் தன்னுடைய பலம்தான் அப்படின்னு நினைச்சுண்டு தன்னுடன் இருக்கும் அந்த சக்திகளை கம்ப்ளீட்டா மறந்தனா, இக்னோர் பண்ணன். அதனால என்ன ஆச்சு, அம்பாளுக்கு கோபம் வந்தது. அந்த சக்திகள் அவள்கிட்ட இருந்து பிரிச்ச உடனே அவ சலனமற்று போன மரம் மாதிரி ஜடம் மாதிரி ஆயிட்டா. லக்ஷ்மி குமார் மேம். ததோ விதிஸ்தௌ தருவத்விசேஷ்டௌ ततो विदिस्तौ तरुवद्विचेष्टौ तेजोविहीनावभिवीक्ष्य भीतः तेजो विहीनावभिवीक्ष्य भीतः निमीलिताक्षः सकलं विचिन्त्य निमीलिताक्षः सकलं विचिन्त्य जानन् सुतान् दक्षमुखानुवाच जानन् सुतान् दक्षमुखानुवाच ततो विदिस्तौ तरुवद्विचेष्टौ तेजो विहीनावभिवीक्ष्य भीतः निमीलिताक्षः सकलं विचिन्त्य जानन् सुतान् दक्षमुखानुवाच ततो विदिस्थौ तरुवद्विचेष्टौ तेजो विहीनावभिवीक्ष्य भीतः निमीलिताक्षः सकलं विचिन्त्य जानन् सुतान् दक्षमुखानुवाच. Thank you. சோ விதி அப்படிங்கிறது யாரு? விதிங்கிறது பிரம்மா. பிரம்மாவோட பேர் தான் விதி அப்படின்னு பேர் அவருக்கு. சோ அவர் வர பாக்குறார், இந்த மாதிரி ஒரு வேலையும் செய்யாம அப்படியே மரம் மாதிரி இருக்கா ரெண்டு பேரும். அதை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுத்து. யோசிக்கிற அப்பதான் தெரியறது இது அந்த தேவியினுடைய கோபத்தினால் விளைந்தது அப்படின்னு. உடனே அவருடைய பிள்ளைகளை கூப்பிடுறார். லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. புத்ரா ஹரிம் பஷ்யத தூர்ஜட்டிஞ்ச पुत्रा हरिं पश्यत दूर्जटिं च यौनष्टशक्ति खलु शक्तिकोपात् यौनष्टशक्ति खलु भक्तिकोपात् ततो जगद्भारयुतोऽस्मि यूयम् ततो जगद्भारयुतोऽस्मि यूयम् शक्तिं तपोभिः कुरुत प्रसन्नाम् शक्तिं तपोभिः कुरुत प्रसन्नाम् पुत्रा हरिं पश्यत दूर्जटिं च यौनष्टशक्ति खलु शक्तिकोपात् ततो जगद्भारयुतोऽस्मि यूयम् शक्तिं तपोभिः कुरुत प्रसन्नाम् पुत्रा हरिं पश्यत दूर्जटिं च यौनष्टशक्ति खलु शक्तिकोपात् ततो जगद्भारयुतोऽस्मि यूयम् शक्तिं तपोभिः कुरुत प्रसन्नाम्. சோ இந்த ரெண்டு சிவனும் விஷ்ணுவும் சக்தியுடைய கோபத்தினால இப்படி மரம் மாதிரி போயிட்டா.
ஒரு எதுவும் பண்ணல. சோ ஜெகத் பாரம் எல்லாமே வந்து என் தலையில இப்ப விழுந்துடுத்து. எல்லா தொழிலையும் நானே பண்ண வேண்டி இருக்கு, என் பொறுப்புல வந்துடுத்து. அதனால என்னோட பாரம் குறையணும்னா அந்த தேவியை எல்லாரும் தியானம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், தபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கிட்ட சொல்றேன். கவிதா மேம். சக்தே பிரசாதேன ஹி பூர்வவத்தௌ शक्ते प्रसादेन हि पूर्ववक्तौ स्यातां यशो वृद्धिरणेन स्यात् स्यातां यशो वृद्धिरनेन वः स्यात्. வாக்கு அப்புறம் இருக்கிற விசர்க்கம் இஸ் போட்டுக்கோங்க. வஸ்யாத் Okay. சக்திஷ்ச யாத்ராவதரத்யமோகம் शक्तिश्च यत्रावतरत्यमोघं मोघम्. இந்த மே வந்து இம் பண்ணிட்டு ஏ பண்ணிக்கோங்க. ஏதத் குலம் யாதி கிருதார்த்ததாஞ்ச एतत् कुलं याति कृतार्थतां च. शक्ते प्रसादेन हि पूर्ववत्थौ स्यातां यशो वृद्धिरनेन மடி वस्यात्. यशो वृद्धिरनेन यशो वृद्धिरणेन स्यात्. स्यातां यशो वृद्धिरनेन स्यात्. शक्तिश्च यत्रावतरत्यमोघम् एतत् कुलं याति कृतार्थतां च. शक्ते प्रसादेन हि पूर्ववत्तौ स्यातां यशो वृद्धिरनेन स्यात्. शक्तिश्च यत्रावतरत्यमोघम् एतत् कुलं याति कृतार्थतां च. ஓகே, குட். சோ அம்பாளுடைய அருள் இருந்தாதான் அவ திருப்பியும் பழைய நிலைக்கு வர முடியும். சோ நீங்க அவளை தவம் பண்ணுங்க. தவம் பண்ணா அவளுக்கு மட்டும் சக்தி கிடைக்க போறது இல்ல, நீங்களும் நல்லா இருப்பேன், உங்க குலமும் தழைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள் கிட்ட சொல்றாராம். கௌசல்யா மேம். சக்தே கடாட்சே ஜகதோஸ்து பத்ரம் சக்தே கடாட்சைர்ஜகதோஸ்து பத்ரம் பத்ரம் பத்ரம். சோ மே வந்து இங்கேயும் இம் ஏவா பிரியது. ஏவம் நிஷம் யாசு ஹிமாத்ரிமேத்ய ஏவம் நிசம் யாசு ஹிமாத்ரிமேத்ய தக்ஷாதயோ தியான ஜபாதிபிஸ்த்வாம் தக்ஷாதயோ தியான ஜபாதிபிஸ்த்வாம். சோ அந்த மா வந்து இம் ஆ. ஆராத்ய பக்த்யாப்தசதானி நின்யுஹு ஆராத்ய பக்த்யா அப்த சதானி நின்யுஹு. அப்த சொல்லுமா இல்ல பக்த்யா? அப்தன் தனியா சொல்ல வேண்டாம், பக்த்யாப்த. ஓகே. ஆராத்ய பக்த்யாப்த சதானி நின்யுஹு. சக்தே கடாஷைர் ஜகதோ கட்டா. எஸ். சக்தே கடாஷைர் ஜகதோ டி போடாதீங்கோ, டி டைகர். கட்டா கட்டா. ஓகே ஓகே. சக்தே கடாஷைர் ஜகதோஸ்து பத்ரம் ஏவம் நிசாம் யாசு ஹிமாத்ரிமேத்ய தக்ஷாதயோ தியான ஜபாதிபிஸ்த்வாம் ஆராத்ய பக்த்யாப்த சதானி நின்யுகு. சக்தி கடாஷைர் ஜகதோஸ்து பத்ரம் ஏவம் பத்ரம் பி. எஸ் மேம். சக்தி கடாஷைர் ஜகதோஸ்து பத்ரம் ஏவம் நிசம் யாசு ஹிமாத்ரிமேத்ய தக்ஷாதயோ தியான ஜபாதிபிஸ்த்வாம் ஆராத்ய பக்த்யாப்த சதானி நின்யுஹு. தேங்க்ஸ் மேடம். சத்தா
Okay, Sata Ninyuhu. தக்ஷாதயோ. நீங்க தக்ஷியான்றேன். இக்ஷுயா கிடையாது, அது தக்ஷாதான். Dakshadayo. Dakshadayotyana jabadipistvam aratya bhaktyapta sada ninyuhu. Thank you, ma'am. சோ இந்த மாதிரி அவர் பிரம்மா சொன்ன உடனே அவ பிரம்மபுத்திரர்கள் நேர இமயமலைக்கு போறா. அந்த தேவியை நினைச்சு தியானமும் தபஸும் பண்ண ஆரம்பிக்கிறா. பண்ண உடனே 100 ஆண்டுகள் இந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டே இருந்தா. அதான் சதானி. கண்ணம்மை மேம். திருஷ்டா புரஸ்தைஸ்து நுதாத்வமாத்த. दृष्टा पुरस्तैस्तु नुतात्वमाथ भीत्यालमात्या च हितं ददामि. भीत्यालमात्या च हितं ददामि. गौरी च लक्ष्मीश्च ममैव शक्ति. गौरी च लक्ष्मीश्च ममैव शक्ति. तेषं भवे प्राग्हरये च दत्ते. तेषं भवे प्राग्हरये च दत्ते. दृष्टा पुरस्तैस्तु नुतात्वमाथ भीत्यालमात्या च हितं ददामि. गौरी च लक्ष्मीश्च ममैव शक्ति. तेषं भवे प्राग्हरये च दत्ते. दृष्टा पुरस्तैस्तु नुतात्वमाथ भीत्यालमात्या च हितं ददामि. गौरी च लक्ष्मीश्च ममैव शक्ति. तेषं भवे प्राग्हरये च दत्ते. சோ இங்கதான் அம்பாள் பிரசன்னமாறா அவ முன்னாடி. அப்புறம் சொல்றா, நான் புவனேஸ்வரியா இருக்கும் பொழுது, புவனேஸ்வரியான நான் என்ன அவ தரிசிக்க வரும் பொழுது என்னுடைய சக்திகளை அவ கூட அமிச்சேன். கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதி 3 பேரையும் மும்மூர்த்திகளோட அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த பழைய இத சொல்றா. இங்கதான் அந்த 10வது தசகத்தோட ரெஃபரன்ஸ் வரும். காமாட்சி மேம். तौ शक्ति साहायत एव दैत्यान्. तौ शक्ति साहायत एव दैत्यान्. निजग्नतु सत्यमिदं तु ताभ्याम्. निजग्नतु सत्यमिदं तु ताभ्याम्. हा विस्मृतं शक्त्यवमानदोषात्. हा विस्मृतं सत्यवमानदोषात्. शक्ति अवमानदोषात्. हा विस्मृतं शक्त्यवमानदोषात्. हा विस्मृतं शक्त्यवमानदोषात्. विनष्टशक्ति खलु तावभूताम्. विनष्टशक्ति खलु तावभूताम्. Sorry ma'am. तौ शक्ति साहायत एव दैत्यान्. निजग्नतु सत्यमिदं तु दाप्याम्. हा विस्मृतं शक्त्यवमानदोषात्. विनष्टशक्ति खलु तावभूताम्. तौ शक्ति साहायत एव दैत्यान्. निजग्नतु सत्यमिदं तु दाप्याम्. हा विस्मृतं शक्त्यवमानदोषात्. विस्मृतं शक्त्यवमानदोषात्. विनष्टशक्ति खलु तावभूताम्. சோ அந்த இத பழச சொல்லாரா. நான் இந்த மாதிரி சக்திகளை அனுப்பி வச்சேன், எக்காரணம் கொண்டும் அவளை அவமானப்படுத்த கூடாது, அவளுக்குரிய அந்த இத தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன். இன்ஸ்பைட் ஆஃப் தட் இப்போ அவ யுத்தத்துல ஜெயிச்ச உடனே எல்லாம் தங்களுடைய பராக்கிரமம்ன்ற அந்த அகங்காரம் அவளுக்கு வந்துட்டு சக்திகளை மறந்தா, அதனால தோஷத்துக்கு உண்டானார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இத சொல்றான். கலாவதி மேம். முன்னாடியே நான் வார்ன் பண்ணியிருந்தேனே அப்படின்னு சொல்றேன். तौ पूर्ववत्स्थामिह शक्तिरेका.
तौ पूर्ववत्स्तामिह शक्तिरेका जायेत दक्षस्य कुले मदीया जायेद्दक्षस्य कुलं कुले जायेत दक्षस्य जायेद्दक्षस्य कुले मदीया जायेद्दक्षस्य कुले मदीया जायेत இல்ல ஜாயேத जायेत ஜாயேத அவ்வளவுதான் जायेद्दक्षस्य जायेत जायेद्दक्षस्य कुले मदीया ओके क्षीराब्धितोऽन्या च पुरारिराद्याम् क्षीराब्धितोऽन्या च पुरारिराध्याम् गृह्णातु पश्चादितरां च विष्णुः गृह्णातु पश्चादितरां च विष्णुः तौ पूर्ववस्थामिह शक्तिरेका जायेत्तदक्षस्य कुले मदीया क्षीराब्धितोऽन्या च पुरारिराध्याम् गृह्णातु पश्चादितरां च विष्णुः तौ पूर्ववस्थामिह शक्तिरेका जायेत्तदक्षस्य कुले मदीया क्षीराब्धितोऽन्या च पुरारिराध्याम् गृह्णातु पश्चादितरां च विष्णुः ஓகே ஸோ இப்போ நீங்க வரம் கேட்டிருக்கேள், அதனால அந்த சக்திகள் திருப்பியும் அவருக்கு கிடைப்பா. சிவனுக்கும் விஷ்ணுக்கும் அவ சக்திகள் கிடைப்பா. தக்ஷ குலத்துல பார்வதியா பிறந்து சிவன் அவளை மணந்துப்பா. அதே மாதிரி பார்க்கடல்ல மகாலட்சுமி தோன்றி விஷ்ணுவுக்கும் அந்த சக்தி கிடைக்கும். ஆனா இந்த 2 சக்தியும் கிடைக்கிறதுக்கு காலதாமதம் ஆகும். அது வரைக்கும் இவா இப்படியே சலனமற்று இருக்க வேண்டாம். டெம்பரரியா இந்த உலகம் ஸ்தம்பிக்காம இருக்கிறதுக்காக நான் டெம்பரரியா சக்திகளை அவளுக்கு தரேன். அந்த பர்மனண்டா இந்த சக்திகள் கொஞ்ச நாள் கழிச்சு சேரும் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் கருணை காட்டுறா. அதே சமயத்துல தக்ஷன் வரம் கேட்டிருந்தான், நீ என் குலத்துல பிறக்கணும் அப்படின்னு கேட்டத அதையும் பூர்த்தி பண்றா அம்பாள். கலைவாணி மேம். सर्वे स्वशक्तिं परिपूज्य माया सर्वे स्वशक्तिं परिपूज्य माया बीजादिमन्त्रान् विधिवज्जपन्तः बीजादिमन्त्रान् विधिवज्जपन्तः विराट् स्वरूपं मम रूपमेतत् विराट् स्वरूपं मम रूपमेतत् सच्चित् स्वरूपं च सदा स्मरेत सच्चित् स्वरूपं च सदा स्मरेत सर्वे स्वशक्तिं परिपूज्य माया बीजादिमन्त्रान् विधिवज्जपन्तः विराट् स्वरूपं मम रूपमेतत् सच्चित् स्वरूपं च सदा स्मरेत सर्वे स्वशक्तिं परिपूज्य माया बीजादिमन्त्रान् विधिवज्जपन्तः विराट् स्वरूपं मम रूपमेतत् सच्चित् स्वरूपं च सदा स्मरेत. So அவளோட சக்திகளை எப்பொழுதும் பூஜித்து தியானம் பண்ணிண்டு ஜபம் பண்ணிண்டு இருக்கணும். அந்த 3 குணங்களால 3 ரூபங்கள்ல தோன்றும் நான், அந்த விராட் ஸ்வரூபம், அப்புறம் ஸ்தூல ரூபம், அப்புறம் அந்த சச்சிதானந்த ரூபம், 3 ரூபத்தையும் எப்பொழுதும் நீங்கள் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் சொல்லிட்டு மறையற. ஜோதீஸ்வரி மேம். प्रयात तुष्टा जगतां शुभं स्यात् प्रयाद दुष्टा जगतां शुभं स्यात् दल दूल त तु प्रयात तुष्टा प्रयात तुष्टा जगतां शुभं स्यात्. சோ அந்த தேன்னு இருக்கு இல்லையா, அதை இத்து பண்ணிட்டு அப்புறம் ஏன்னு ஆரம்பிக்கணும். एवं त्वमाभाष्यतिरो दधात एवं त्वमाभास्यतिरो दधात तिरो दधात तिरो दधात
ல த திரோததாத திரோததாத்து correct கிடையாது, இத்து கிடையாது, த ஓ தா சரி திரோததாத்தாத்து ஐயப்பா, ஐயோ அப்ப தப்பு திரோததாத்த த தண்ணி திரோததாத்த அப்பாடி. திரோததாத்தன திரோதன இது மறைஞ்சு போறது, அதுதான். காருண்யதஸ்தே கிரிஷோ ஹரிஷ்ச காருண்யதஸ்தே கிரிஷோ ஹரிஷ்ச சக்தாவபூதாம் நிஜ கர்ம கர்த்தும் சக்தாவபூதாம் நிஜ கர்ம கர்த்தும் பிரயாததுஷ்டா ஜகதாம் சுபம் ஸ்தாத் ஏவம் த்வாபாஷ்ய ஸ்வமாபாஷ்ய त्वमाभास्य करेक्टिंग लैंग्वेज yes त्वमाभास्य तिरोदत्था कारुण्यतस्ते किरिशो हरिश्च शक्तावभूतान् निज कर्म कर्तुम् प्रयात तुष्टा जगतां शुभं स्तात् एवं ஸ்தாத்துல ஸ்யாத் स्यातु सारी गुरुजी பிரயாத்த துஷ்டா ஜகதாம் மாமி. சரி, நீங்க யார துஷ்டன்னு சொல்லுவேன்? ஓ சாரி துஷ்டான் வரும் துஷ்டான்ட்டு சாரிங் குருஜி பிரயாத துஷ்டா ஜகதாம் சுபம் ஸ்யாத் ஏவம் த்வம் ஏவம் இருங்க, த்வ மாபாஷ்ய त्वमाभाष्य சரிங்க குருஜி त्वमापास्य तिरोदत्था காலத ஏன் கால்றேன்? திரோததாத்த த तिरोदधाथ प्रयादतुष्टा जगतां शुभं स्यात् एवं त्वमाभास्य तिरोदत्थाथ कारुण्यतस्ते गिरिशो हरिश्च सक्तावभूतान् निज कर्म कर्तुम् சாரி குருஜி ரொம்ப அழகா வருது. அது நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணேன்னா ரொம்ப சூப்பரா வருது. இன்னும் ஒரு வாட்டி எனக்காக ப்ளீஸ். கண்டிப்பா குருஜி பிரயாத்த துஷ்டா ஜகதாம் சுபம் ஸ்யாத் ஏவம் த்வமாபாஸ்ய திரோதத்தாத் காருண்யதஸ்தே கிரிஷோ ஹரிஷ்ச சக்தாவபூதாन् நிஜ கர்ம கர்த்தும். எக்ஸலென்ட் பண்ணு. இப்ப எவ்வளவு அழகா வந்தது பாருங்க, ஒரு மிஸ்டேக் இல்ல. நன்றி குருஜி. ஓகேவா? சோ சொல்ற அம்பாள் எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அம்பாள் மறைஞ்சு போயிடுறா. இந்த லோகம் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அருள் பண்ணிட்டு அவ மறைஞ்சு போயிடுறா. திருப்பியும் சிவனும் விஷ்ணுவும் அவளுக்கு சக்தி கிடைக்கிறது, டெம்பரரியா சக்தி கிடைக்கிறது. அவ வேலைய பண்ண ஆரம்பிச்சுட்டா, ஸ்வதர்மத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டா. எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வந்தது. ஜெயந்தி மாமி. மாத கடாட்சா மயிதே பதந்து. அது மயின்னு தீர்க்கம் இருக்கு, அத ஹ்ரஸ்வமா மாத்திக்கோங்க, மயி. சரியா? மயி தே கிடையாது, மயி தே. மாமாஸ்து மே சத்யவமான பாபம். மாமாஸ்து மே சத்யவமான பாபம். அவமான சோ சத்யவமான. மாமாஸ்து மே சத்யவமான பாபம். சர்வான் ஸ்வதர்மான் கரவாண்யபீதோ. சர்வான் ஸ்வதர்மான் கரவாண்யபீதோ. பத்ரம் மம ஸ்யாத் சததம் நமஸ்தே. பத்ரம் மம ஸ்யாத் சததம் நமஸ்தே. மாதா கடாட்ச மைதே. கடா சொல்லாதீங்கோ, கட்டா.
मातत्कटाक्ष मयि पदन्तु मामास्तु मे सत्यभवान् पापं सर्वान् स्वकर्मान् करवान् यदीतो भद्रं मम स्यात् सततं नमस्ते मातत्कटाक्ष मयि पदन्तु பதந்தோல பதந்து मातत्कटाक्ष मयि पतन्तु मामास्तु मे सत्यभवान् पापं सर्वान् स्वकर्मान् करवान् यतीतो भद्रं मम स्यात् सततं नमस्ते ओम श्रीमात्रे नमः. பியூட்டிஃபுல். சோ சிவனும் விஷ்ணுவும் தன்னுடைய சக்திகளை அவமானப்படுத்தினதுனால துன்பத்திற்கு ஆளானா. சோ நான் அந்த மாதிரி சக்திகளை அவமானப்படுத்தாம இருக்கணும், ஏன் ஸ்வதர்மத்தை நான் சரிவர செய்யணும், அதுக்கு வேண்டிய அந்த சக்திய வேற யார்கிட்ட கேட்பேமா, உன்கிட்ட தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணி எனக்கு அந்த சக்திகளை என்னிடமே கொடு, நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஓம் ஸ்ரீமாத்ரே நமஹ. சக்தி அவமான தோஷம். ஓகே, ஃபுல்லா சொல்லலாம் ஒரு வாட்டி. அஷ்டாவிंश दशकः शक्ति अवमान दोषः. हालाहलाख्यान् असुरान् पुरातु निजघ्नतुर्विष्णुहरौ रणान्ते स्वेनैव वीर्येण जयोऽयमेवं तौ मोहितौ दर्पमवापतुश्च ततो विधिस्तौ तरुवद्विचेष्टौ तेजो विहीनावभिवीक्ष्य भीतः निमीलिताक्षः सकलं विचिन्त्य जानन् सुतान् दक्षमुखानुवाच पुत्रा हरिं पश्यत धूर्जटिं च यौनष्टशक्ति खलु शक्तिकोपात् ततो जगद्भारयुतोऽस्मि यूयं शक्तिं तपोभिः कुरुत प्रसन्नाम् शक्तेः प्रसादेन हि पूर्ववत्तौ स्यातां यशो वृद्धिरनेन स्यात् शक्तिश्च यत्रावतरत्यमोघम् एतत् कुलं याति कृतार्थताञ्च शक्तेः कटाक्षै जगतोऽस्तु भद्रम् एवं निशं याशु हिमाद्रिमेत्य दक्षादयो ध्यानजपातिभिस्त्वाम् आराध्य भक्त्याप्तशतानि निन्युः दृष्टा पुरस्तैस्तु नुता त्वमाथ भीत्यालमार्त्या च हितं ददामि गौरी च लक्ष्मीश्च ममैव शक्ति तेषं भवे प्राग्हरये च दत्ते तौ शक्ति साहाय्यत एव दैत्यान् निजघ्नतुः सत्यमिदं तु ताभ्याम् हा विस्मृतं शक्त्यवमानदोषात् विनष्टशक्ति खलु तावभूताम् तौ पूर्ववत्स्तामिह शक्तिरेका जायेत दक्षस्य कुले मदीया क्षीराब्धितोऽन्या च पुरारिराद्यां गृह्णान्तु पश्चादितरां च विष्णुः सर्वेष्वशक्तिं परिपूज्य माया बीजादिमन्त्रान् विधिवत् जपन्तः विराट्रूपं मम रूपमेतत् सच्चित् स्वरूपं च सदा स्मरेत प्रयात तुष्टा जगतां शुभ एवं त्वमाभाष्यतिरोदधात कारुण्यकस्ते गिरिशो हरिश्च शक्तावभूतां निजकर्म कर्तुम् मातः कटाक्षा मयि ते पतन्तु मामास्तु मे शक्त्यवमानपापम् सर्वान् स्वधर्मान् करवाण्यभीतो भद्रं मम स्यात् सततं नमस्ते ओम श्रीमात्रे नमः याराவது எண்டிங் சொல்லுங்க यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवी सर्वम இல்ல सर्वम
तत्सर्वं क्षम्यतां देवी नारायणि नमोऽस्तुते विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व जगदीश्वरी अन्यदा शरणं नास्ति त्वमेव शरणं मम तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदीश्वरी सर्वं श्रीजगदम्बार्पणमस्तु तत्सतु Thank you Guruji you.